Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான பக்கோடா நம்ம கடையில வாங்குற அதே டேஸ்ட்டுக்கே எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 கப் சின்ன வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையிலே mix பண்ணிக்கிற போறோம். நமக்கு அந்த ஆனியன் வந்து உதிரியா வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பிணைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டர் சேர்த்து செய்யும்போது நமக்கு அந்த பக்கோடா கடையில வாங்குற அதே மொறுமொறுப்போட டேஸ்டோட நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பா கிடைக்கும். பட்டருக்கு பதிலா நீங்க குக்கிங்க்கு யூஸ் பண்ற எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பக்கோடாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி பொடிசா கட் பண்ணது. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 கப் கடலை மாவு. இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம். அந்த ஆனியன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணில நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். பத்தாததுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா பிணைஞ்சுக்கிற போறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிணைஞ்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு கடையில வாங்குற அதே மொறுமொறுப்பான டேஸ்ட் கிடைக்கும். நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கெட்டியான பதத்துக்கு வரும். உதுத்தா நல்லா உதிரியா வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் மட்டும் தண்ணி தெளிச்சிட்டு நல்லா திக்கான பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கிற போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்லா மொறுமொறுப்பா கிடைக்கும். இப்போ பிணைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கடாயில நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கோடாக்கு உதுத்து விட்டுக்கிற போறோம். ஒரு தடவை அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா சைடும் ஈவனா நமக்கு வெந்து வரும். இப்போ கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வரும். அந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு சூப்பரான மொறுமொறுப்பான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து வேற பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான மொறுமொறு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டீயோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே மாதிரி சின்ன பீஸாவும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பீஸாவும் நீங்க செஞ்சுக்கலாம். இது நல்ல மொறுமொறுப்பா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.